ராகுல் காந்தி அவர்களை வந்து இந்தியாவினுடைய பிரதமர் அவர் தான் வந்து அடுத்து ஜெயிப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசுனது அந்த அங்கீகாரத்தை கொடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா அதை மறந்துட்டு இந்த கூட்டணி நான் விட்டு ஒரு விஷயம் காங்கிரஸ் சொல்றேன் போயிட்டாங்க. கேட்டுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்னன்னா, பிரதமர் வேட்பாளரையோ, முதலமைச்சர் வேட்பாளரோ அறிவிக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இந்தியா லெவல்லயே, தேசிய லெவல்லயே காங்கிரஸ் உடைய வரலாறு தெரிஞ்சவங்க இது தெரிஞ்சுப்பாங்க. இவரு தான் பிரதமர் வேட்பாளர், இவருக்கு தான் நாங்க வாக்கு கேட்கிறோம், இவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர் எந்த மாநிலத்திலுமே அறிவிச்சுட்டு தேர்தல் சந்திக்க மாட்டோம். நீங்க கேரளால பாத்துருக்கலாம். இன்னைக்கு கேரளா சட்டமன்றம் எங்கேயாவது சதீஷன் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்னோமா? எங்கன்னா ஓட்டு கேட்டோமா? தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு கூட முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் சட்டமன்ற உறுப்பினர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் எங்க கட்சியோட உட்கட்சி ஜனநாயகம். அவ்வளவு பெரிய சாதனைகள் செய்த மன்மோகன் சிங் 2009 நாங்க அவரை பிரதமர் வேட்பாளர் சொல்லி நாங்க ஓட்டு கேட்டோம் கிடையாது. இருந்தாலும் நாங்க 220 இடங்கள் வெற்றி பெற்றோம்ல. எங்க கட்சியினுடைய கொள்கைப்படி பிரதமர் வேட்பாளரையோ முதல்வர் வேட்பாளரையோ அறிவித்துட்டு தேர்தல் சந்திக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நீங்க அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். அதை வந்து நீங்க எங்க மேல திணிக்க கூடாது. நாங்க தான் அறிவிச்சோம், நாங்க தான் பேசணும், அது உங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் சொல்லணும், முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லணும். ஜனங்க அதை விரும்புறாங்க. அப்பதான் அதுக்கான எலக்ட்ரல் பெனிஃபிட் கிடைக்கும்.